வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது உயிர் தமிழுக்கு அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தில் அமீர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் ஆதம் பாவா அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி கலந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்ற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் வந்து ஒரு ஊருக்குள்ள கேபிள் டிவி வச்சு நடத்திட்டு வராரு. அந்த ஊரோட ஒரு அரசியல்வாதி தான் வந்து நம்ம ஆனந்த்ராஜ். இவரோட பொண்ணு தான் வந்து சாந்தினி. இவங்க வந்து கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிற்பாங்க. இவங்களை பார்த்த உடனே வந்து அமீருக்கு ஒரு விதமான காதல் அப்படின்னு உண்டாகுது. அதுக்காக இவரும் அரசியலுக்குள்ள வந்து குதிக்கிறாரு. இவர் ஒரு பகுதியில் வந்து கவுன்சிலருக்காக நிற்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கவுன்சிலரா செலக்ட் ஆயிடுறாங்க. அமீருக்கும் சாந்தினிக்கும் ஒரு விதமான காதல் அப்படின்றது உண்டாகுது. இந்த காதலை வந்து ஆனந்த்ராஜ் கடுமையா எதிர்க்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆனந்த்ராஜை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைப்பழி வந்து நம்ம அமீர் மேல வந்து விழுது. உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணது யாரு, இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் சாந்தினியும் அமீரும் கடைசியா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட டைட்டில் அப்படின்றதே ரொம்ப கேட்சியான ஒரு டைட்டிலா இருந்துச்சு. அதாவது உயிர் தமிழுக்கு அப்படின்ற அந்த டைட்டில் கேட்ட உடனே தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு புரட்சி நாயகனின் கதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்லாம் வரலாம். பட் ரொம்ப சிம்பிளா தமிழ் அப்படின்றது ஒரு பொண்ணோட பேரு, அந்த பொண்ணுக்காக அரசியல்ல குதிச்சு அரசியல்ல சாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது வித்தியாசமான கதை களமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா எல்லா மூமெண்ட்ஸுமே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்குறேன். அதே மாதிரி அமீரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்துல ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தையே அவர் தான் மெயினாக கேரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான காமெடி கலந்த ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி இதுல வந்து பிளே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சாந்தினிக்கும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 5-5-5 அப்படின்ற பரத் படத்துல பாத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த டுவர்ட்ஸ் தென் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன், அதை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், கடைசியா அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்லையா அப்படின்ற அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பரபரப்பாவே அமைச்சிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பாத்துடலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்துல அந்த பேசின அரசியல் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கதான் செஞ்சுச்சு. இன்னுமே நிறைய விஷயங்களை பத்தி இதுல பேசியிருக்கலாம். பட் ரொம்ப மேலோட்டமான சில விஷயங்களை மட்டுமே மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய குறையா தான் இருந்துச்சு. சரி, ஹியூமராவது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை தவிர நிறைய இடங்கள் ரொம்ப பிளாட்டா தான் டிராவல் ஆகுது. இந்த படமே ஒரு காமெடி கலந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்ற ஜேர்னர்ல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னரே ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய டிராபேக். இந்த ஒரு பர்டிகுலர் ஜேர்னர் ஒரு வின்னிங் ஃபார்முலா தான். ஆக்சுவலா நிறைய படங்கள் வந்து தமிழ்ல ஓடி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும், அமைதிப்படை அப்படின்றது ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே சில படங்கள் லைக் எல்கேஜி மாதிரியான படங்கள் கூட ரசிகர்களை வந்து நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. இந்த படங்கள் எல்லாம் அமைக்கப்பட்ட சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல இவங்க கொடுக்கல. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய டிராபேக். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. ட்ரை பண்ணணும்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.